அவங்க பர்த்டே அன்னைக்கு கேக் வாங்கிட்டு போவேன். அப்புறம் கூட ஏதாவது சின்ன சின்னதாக கிஃப்ட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போவேன். நான் அப்போ ஒரு பைசாலாம் எதுவும் இருக்காதுல்ல சார். சும்மா ஏதாவது இந்த ஃபேன்சி ஸ்டோரில் செயின் அந்த மாதிரி தான் பென்னு பென்சில் இப்படி தான் ஏதாவது வாங்கிட்டு போயிட்டு கொடுத்துட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. கவிதை அந்த மாதிரிலாம் எழுதுறது இல்லை சார், இல்லை. எழுத மாட்டேன். இதுக்கப்புறம் வேணால் எழுதலாம் சார். ரீல்ஸ் மாதிரி ஏதாவது பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் சார் நிச்சயதார்த்தம் முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி அந்த தனியாக பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் ரீல்ஸ் மாதிரி போட்டு டிக்டாக்ல அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் அனுப்புவாரு. அதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பிடிக்கும். இப்போ நம்ம மேல இவ்வளவு அவரு பாசமா இருக்கிறாரு, இவ்வளவு அவரு நல்லா லவபிளா பண்றாரு. அவர் வந்து பேசி அனுப்புவாருங்களா? இல்ல அது பாட்டோ டான்ஸோ போட்டு அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி சென்ட் பண்ணுவாரு. அதுவும் இல்லாம எனக்காக என்னென்ன வேணுமோ பார்த்து எல்லாமே பண்ணுவார். இவ்வளவு கேரிங்கா இருக்கிறது, அஃபெக்ஷனா இருக்கிறது அதெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகும். ஓகே, இப்போ இங்க பேசல நிறைய பேருக்கு குழப்பங்கள், நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ், நிறைய பேருக்கு பயம் இதெல்லாம் இருக்கு. இப்போ ஆக்சுவலா நீங்க தான் ப்ராப்பர் முறை பொண்ணு திருமணம் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு நீ ஒரு மெசேஜ் சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? அதே எனக்குமே இங்க பார்க்கும் போதே ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்தது. எல்லாருமே ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கணும், இல்ல வேணானும் இருக்கணும். இவங்க இப்படி ரெண்டு இதுலயுமே இருக்காங்களே அப்படின்னுட்டு தான். அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா தெளிவா கல்யாணம் பண்ணணும்ன்ற முடிவுல இருங்க. அப்ப நீங்க பேசுங்க. சும்மா அத்தை பொண்ணு மாமா பையன் அப்படின்னு நீங்க கிண்டலுக்காக பேசிக்கிட்டு அதை மேரேஜ் வரைக்கும்லாம் அந்த பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ ஆசையை உண்டாக்காதீங்கன்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. நீங்க கொஞ்சம் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க உங்ககிட்ட அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு என்ன தோணுச்சு? அதுதான், அந்த பொண்ணுக்கு ஆசையை கொஞ்சம் வளர்க்காதீங்கன்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா அவங்க உங்க மேல ரொம்ப பாசமா இருக்காங்க, உங்களை தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்காங்க. ஆனா நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க. அப்ப நீங்க அப்படி பண்ணும்போது நீங்க அந்த பொண்ணு கிட்ட தெளிவா சொல்லிடணும். நீங்க எல்லாமே அவங்களுக்கு பண்றீங்க, தலையை தோட்டி விடுறன்றீங்க, ஊட்டுறன்றீங்க, எல்லாம் பண்றீங்க. அப்ப என்ன ஒரு பொண்ணுக்கு தோணும்னா, நம்ம மேல இவ்வளவு பாசமா இருக்கான், வேற யாராவது வந்தா கூட இவனை மாதிரி நம்ம பாத்துக்குவானா அப்படின்றது அவங்களுக்கு அதுதான் தோணும். அப்ப இவனே நம்ம லைஃப்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோண நீங்க வைக்காதீங்க பெண்களை. ஏன்னா அவங்களுக்கு முதல் நம்பிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க கிடைக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களே குழப்பாதீங்கன்னு சொல்ல வரேன் நான். அதுதான். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு. இப்போ நீங்க உங்க முறை பொண்ணு சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஐந்தாரில் நீ இனிமேல் பேசாத, பழகாத, லைஃப்பை பார்த்துட்டு கரெக்டாக ஒர்க் போ, ஒழுங்காக படி, ஒர்க் போ, மறுபடியும் உன்னோட இது என்னவோ அதை பார்த்துட்டு ஹாப்பியாக இரு. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்கணும். அவ்வளோ சீக்கிரம் இல்லை, பேச்சுக்காக இப்போதைக்கு சொல்லிடலாம். ஆனால் மனசு சொல்ல முடியல சார் உண்மையாகவே. இனிமேல் நான் மாற்றிக்கிறேன் சார். அவன் லைஃப்பை அவன் பார்க்கட்டும், என் லைஃப்பை நான் பார்க்குறேன் சார். அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் லைஃப் அமையட்டும், அவ்வளோதான்.